வணக்கம் என் அருமை சொந்தங்களே. வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பதிவோடு உங்களை சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகம் கடந்த 2000 ஆண்டுகளில் சந்தித்த மாற்றங்களை விட அல்லது ஏற்பட்ட மாற்றங்களை விட கடந்த 30 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் அதீதமானது. உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதன் வேகத்திற்கு ஏற்ப நாமும் விரைந்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக மாணவ சமுதாயத்தின் நிலை சற்று வருத்தமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. அவர்கள் நிலையில் சற்று வருத்தமாகவும் இருக்கிறது, அவர்கள் நினைத்தால் நமக்கு வேதனையாக இருக்கிறது. காரணம், இந்த சமுதாயத்தின் இலக்கு சரியாக இல்லையோ என்ற எண்ணம் கூட வருகிறது. அதற்கு யார் காரணம் என்று சிந்திக்கின்ற பொழுது ஒரு வகையில் நாமும் ஒரு காரணமாகிவிட்டோமோ என்ற ஐயப்பாடு கூட தோன்றுகிறது. நீ ஐஏஎஸ் ஆக வேண்டும், நீ மருத்துவராக வேண்டும், நீ காவல்துறை அதிகாரியாக வேண்டும், என்னால் முடியாததை நீ செய்து காட்ட வேண்டும் என்று பல பெற்றோர்கள் தங்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை மாணவர்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள், திணித்து கொண்டும் இருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் நன்றாக படித்து விடுமா? நீ ஏன் 500 மதிப்பெண்களுக்கு 450 மதிப்பெண்கள் எடுத்தாய்? 50 மதிப்பெண்கள் எங்கே என்று வினாக்கணை தொடுக்கிறார்கள். 450 மதிப்பெண்கள் எடுத்து விட்டாயே, மகிழ்ச்சி, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பாரேன் என்று சொல்லி பாருங்கள், நன்றாக இருக்கும். நான் அத்தனை ரூபாய் செலவு செய்தேனே, பணம் வீணாகிவிட்டதே என்று புலம்புவதை நிறுத்திவிட்டால் நன்றாக இருக்கும். அதாவது ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்க வேண்டும், மைனஸை ப்ளஸ் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் சில மைனஸை கூட ப்ளஸ்ஸாக மாற்றலாம், சில ப்ளஸ்ஸை கூட மைனஸாக மாற்றுபவரும் இருக்கிறார்கள். அது எப்படி? மைனஸை ப்ளஸ் ஆக்கலாமா? குழப்பமாக இருக்கிறதா? ஆம், தன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை என்று உதாசீனப்படுத்தப்பட்டவன் அல்லது ஏதும் இல்லாதவன் கூட இன்று உலகத்திலே உயர்ந்து நிற்கின்றான். காரணம், அவனுடைய மைனஸ், அவனுடைய எதிர்மறையை அவன் நேர்மறையாக மாற்றிக்கொண்டதன் விளைவு சமுதாயத்திலே உயர்ந்து நிற்கின்றான். ஆங்கிலத்திலே ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு புதிதாக ஒரு பாதிரியார் வருகின்றார். அவருக்கு ஓர் ஆசை, என்ன தெரியுமா? இந்த சர்ச்சுக்கு வருபவர்கள் எல்லோரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும், இங்கு பணியாற்றுகின்றவர்கள் அனைவருமே கற்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படியே இந்த சர்ச்சை மாற்றிவிட வேண்டும் என்றும் அவர் நினைக்கின்றார். அந்த நேரத்திலே அங்கே ஒருவர் இந்த சர்ச்சை கூட்டி பெருக்கி அள்ளி தூய்மை பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரை இந்த பாதிரியார் அழைக்கின்றார். இங்கே வா, உனக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்கின்றார். ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது இந்த தொழிலை தவிர. கையெழுத்து போடுவாயா? அதுவும் தெரியாது சாமி. அப்படி என்றால் இனிமேல் உனக்கு இங்கு வேலை கிடையாது, வெளியில் செல்லலாம் என்கிறார் பாதிரியார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு இதை விட்டால் என்ன தெரியும் என்று கேட்க, இங்கே படித்தவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும், உனக்கு கையெழுத்து கூட போட தெரியவில்லை, ஆகவே இன்று முதல் உனக்கு இங்கு வேலை கிடையாது, சர்ச்சை விட்டு சென்று வா என்கிறார். வேதனையோடும் கனத்த மனதோடும் வெளியில் வருகின்றான். அவன் நடக்கின்றான், ரொம்ப தூரம் நடந்து வருகின்றான். அவனுக்கு புகைப்பிடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது போலும். ஒரு சிகரெட்டு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகின்றான். அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு நடந்து வருகின்றான். சிகரெட்டை வாங்குகின்றான். அப்போது நினைக்கின்றான்,
இந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் வருகிறார்களே, அவளுக்கு சிகரெட்டு தேவைப்பட்டால் எங்கு சென்று வாங்குவார்கள்? இத்தனை தூரம் நடந்தால் வர முடியும்? யோசிக்கின்றான். பேசாமல் அந்த சர்ச்சு பக்கத்திலேயே நாம் ஒரு கடை வைத்து சிகரெட்டு போன்ற பொருள்களை விற்பனை செய்தால் என்ன, யாருக்கும் பாதகம் இல்லாமல் யோசிக்கின்றான். அவன் யோசிப்பு உண்மையாகிறது. அங்கே ஒரு ஒட்டுக்கடை அல்லது பெட்டிக்கடை வைக்கின்றான். அமோகமான வியாபாரம், நன்றாக பணம் வருகிறது, தொழில் பெருகுகிறது. பணம் என்பது அவனுக்கு எல்லை மீறிய லாபமாக வருகிறது. சந்தோஷமாகின்றான். கடையை இன்னும் பெரிதுபடுத்துகின்றான். விற்பனை அதிகமாகிறது. மக்களுடைய வருகை மிகுதியாகிறது. பல பொருள்களை அந்த கடையில் விற்பதற்காக கொண்டு வருகின்றான். மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவனிடம் நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டுவிட்டது. நிறைய சம்பாதிக்கின்றான். கடை பெரிய அளவிலே வளர்ந்துவிட்டது. அந்த கிராமத்திலே ஒரு வங்கி இருக்கிறது. அந்த ஊரிலே அந்த வங்கியினுடைய மேலாளர் என்ன செய்கிறார்? மேனேஜர் இந்த கடைக்காரனை சந்திக்க வருகின்றார். அங்கிருந்து, நான் வங்கி மேலாளர், நீங்கள் சிறப்பாக தொழில் செய்வதாய் அறிகின்றேன். உங்களுடைய பணத்தை எங்களுடைய வங்கியில் சேமிப்பு நிதியில் டெபாசிட் செய்யுங்கள், பத்திரமாக இருக்கும் என்கிறார். அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது என்கிறான். கவலைப்படாதீர்கள், எங்கள் வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கான படிவத்தை முழுக்க அவர் முறையாக நிரப்புகின்றார். நிரப்பிவிட்டு சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் எழுதி முடித்து விட்டேன், இந்தாருங்கள், கடைசியாக ஒரு கையொப்பமிடுங்கள், கையெழுத்து போடுங்கள் என்று சொல்லுகின்றார். வந்ததே கோபம் அவனுக்கு. கையெழுத்து கேட்டு இங்கு வராதே, இதனால்தான் நான் இங்கு இருக்கின்றேன். ஒருவேளை எனக்கு கையெழுத்து போட தெரிந்திருந்தால் நான் அந்த சர்ச்சிலேயே இருந்திருப்பேன். இன்னும் நான் கூட்டி பெருக்கி அள்ளி கொண்டு தான் இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு கையெழுத்து போட தெரியவில்லை. அதனால்தான் அந்த பாதிரியார் என்னை வெளியே அனுப்பினார். நான் இன்று உயர்ந்து நிற்கின்றேன். எனக்கு யாராவது என்னை பார்த்து கையெழுத்து போடச் சொன்னால் கோபம் வரும் என்று சொன்னான். இது கதை, கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் இதை போன்று நாம் நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். இவையெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஏன் முடியாது? மனம் இருந்தால் எதற்கும் மார்க்கம் உண்டு தானே. இந்திய வரலாற்றிலே முகலாய பேரரசு, அதற்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு முன் இந்தியாவிற்கு வந்தவர்கள். அந்த முகலாய பேரரசிலே நல்ல மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள். அவுரங்கசீப் போன்ற கொடியவர்கள் இருந்தாலும் கூட அந்த முகலாய பேரரசிலே இந்திய மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு அரசன் இருக்கின்றார். அவர்தான் அக்பர் சக்கரவர்த்தி. நீண்ட காலம் இந்தியாவிலே ஆட்சி செய்த மன்னர் அவர். மத நல்லிணக்கம் என்று சொன்னால் நாம் அக்பரை சான்று சொல்லலாம். அவர் மனதிலே, அவர் ஆட்சியிலே இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லோரையும் ஒன்றாக நேசிப்பார். எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இதனை வரலாற்று ஆசிரியர்கள் அறிவார்கள். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அத்தனை பெரிய அரசன். ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் இருவரை அந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்க செய்வாராம். அந்த உண்மை செய்திகளை எல்லாம் அவர் உள்வாங்கிக் கொண்டு சரியான தீர்வை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அக்பர் சக்கரவர்த்தி. சரி, அவர் விட்டு விடுவோம். நம்முடைய நாட்டிலே மராத்திய வீரர் ஒருத்தர் இருக்கின்றாரே, வீர சிவாஜி. எத்தனை பெரிய வீரன் தெரியுமா? அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு கடிதம் வந்தால் கூட அந்த கடிதத்தை யாராவது படித்து காட்ட வேண்டுமாம். படித்து காட்டிய பிறகுதான் அந்த செய்தியை அவர் உள்வாங்கிக் கொள்வாராம். ஆனால் வரலாறு அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறதே. இவைகளெல்லாம் படிப்பால் வந்ததா என்றால் நீங்கள் படிக்க வேண்டாம் என்கிறீர்களா என்று கேட்கலாம். அப்படி கிடையாது. படிப்பு மட்டுமே ஒருவனை உயர்த்தி விடாது. படிக்க முடியாதவர்கள் கூட, ஓரளவிற்கு படிப்பவர்கள் கூட இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க முடியும். அதாவது கண்டிப்பாக படிப்பு வேண்டும். அந்த படிப்பை மட்டுமே நம்பி இருந்து விட முடியாது, இருக்கவும் கூடாது. மதிப்பெண்கள் பெற்ற எல்லோருமே அறிவாளிகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட ஒரு சிலர் இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள். சாதாரணமாக படிக்கக்கூடிய சராசரி மாணவர்கள் என்று உயர்ந்து நிற்பதை நாம் காண முடிகிறது. அமெரிக்காவுடைய அதிபர் ஒருவர்
ஒரு பள்ளிக்கு சென்றிருக்கின்றார். அங்கே 7ஆம் வகுப்பிற்கு சென்று ஒரு மாணவனை எழுப்பி, நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மாணவன், நானும் உங்களைப் போல இந்த அமெரிக்காவிற்கு அதிபராக வந்து நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த வெள்ளை மாளிகையில் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அதே இருக்கையில் நான் அமர வேண்டும் என்று சொன்னானாம். வந்த அதிபருக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. ஆனால் அவனை மானசீகமாக வாழ்த்துவிட்டு சென்றார். அந்த மாணவன் 7ஆம் வகுப்பில் அவன் மனதிலே இருந்த அந்த எண்ணம் பிற்காலத்தில் ஈடேறியது. அமெரிக்காவுக்கே அதிபராக வந்தான். அவன்தான் பில் கிளின்டன். ஏன் முடியாது? ஒவ்வொரு குழந்தைகள் மனதிலும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். அதை நாம் வெளிக்கொண்டு வருவோம். நம்முடைய ஆசையை நாம் அவர்கள் மீது திணிக்கக்கூடாது. நகைச்சுவையாக சொல்லுவார்கள், ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் அவன் தன்னுடைய மதிப்பெண் அட்டை, அதாவது இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இருக்குது அல்லவா, அதை கொண்டு போய் அவன் அப்பாவிடம் காட்டியிருக்கின்றான். அவங்க அப்பா சொன்னாராம், என்னடா படிப்பு இது, என்ன படிச்சிருக்கிற, இத்தனை பேப்பரில் ஃபெயிலாக போயிருக்கிற, உன் வயசில் ஆப்ரகம் லிங்கன் இருக்கிறார்ல சார், அதாவது உனக்கு என்னடா தெரியும், உனக்கு சுத்தமாக அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறியே, இப்படிலாம் படித்தா முடியுமாடா, உன் வயசில் ஆப்ரகம் லிங்கன் எப்படி சிறப்பாக படிப்பார்னு தெரியுமா உனக்கு, அம்மோம் பெரிய புத்திசாலிடா என்று சொல்லியிருக்கின்றார். அந்த மாணவன் திருப்பி கேட்டிருக்கின்றான், என் வயதில் அவர் நன்றாக படித்தார், ஆனால் ஆப்ரகம் லிங்கனுக்கு உங்கள் வயது ஆகின்ற பொழுது அவர் அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்தாரே, நீங்கள் வேண்டுமானால் அமெரிக்காவுக்கு அதிபராக காட்டுங்கள், நானும் அவரை போல படித்து காட்டுகின்றேன் என்று சொன்னானாம். நகைச்சுவையாக சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய எண்ணங்களை குழந்தைகள் மனதிலே திணிக்கக்கூடாது. என்ன கிடைக்கிறதோ அது கிடைக்கும். மதிப்பெண்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற கருத்து இதுதான். மதிப்பெண்கள் மட்டுமே ஒருவரை உயர்த்தி காட்டாது, மதிப்பெண்களும் வேண்டும் இல்லையா? தகுதி தேர்வு என்றெல்லாம் வைத்துக்கொண்டு இன்றைய குழந்தைகள் நாம் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றோமே. ஜப்பான் தேசங்களிலே 5 வயதில் தான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். அவர்கள் தாய்மொழிகளை படிக்கின்றார்கள். உலகம் புகழ் முழுவதும் அவர்கள் பெறுகிறார்கள். உலகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பல பொருள்கள் அவர்களால் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆனால் நம்முடைய நாட்டில் அயல் மொழியில், அந்நிய மொழியில் படிக்கின்றோம், புரியாத மொழியில் படிக்கின்றோம், தாய்மொழியை எங்கோ தள்ளிவிட்டோம். சரி, அதை விட்டு விடுங்கள். என் அருமை பெற்றோர்களை, பெரியோர்களை, உங்கள் குழந்தைகள் மீது கல்வி பற்றிய சுமையை திணிக்காதீர்கள். உங்கள் விருப்பத்தை ஏற்றாதீர்கள். அவருக்கு என்னவாக வேண்டுமோ அப்படியே ஆகவிடுங்கள். அவருடைய எண்ணம் ஆசிரியராக வேண்டும் என்று நினைக்கலாம், நீங்கள் அவரை மருத்துவராக நினைக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணம் ஈடேறினால் அது உங்களுக்கு கிடைத்த வெற்றி, அவனுடைய எண்ணம் ஈடேறினால் அது அவனுக்கு கிடைத்த வெற்றி. இந்த உலகம் அவர்கள் கைக்கு வந்துவிட்டது. நாம் எல்லாம் அவர்கள் முன்னேறுவதற்கு வழி கொடுப்போம். ஆக்கப்பூர்வமான வழிகளில் அவர்கள் செல்ல வேண்டும். அதற்கு நாம் துணையாக நிற்போம். அவர்களை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மன இறுக்கம் இல்லாமலும் மனப்புழுக்கம் இல்லாமலும் குழந்தைகளை சிறப்பாக படிப்பதற்கு நாமும் துணை புரிவோமே என்று சொல்லி இந்த அரிய நிகழ்வை உங்களுக்கு வழங்க வாய்ப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் உங்கள் யு. சிவக்குமார். நன்றி உறவுகளே.